திலகவட்ட திரௌபதியை பார்த்திருந்து என் எண்ணமெல்லாம் அவளை நாடி கொண்டிருக்கிறது. எப்படியாவது அவளோடு பேச வேண்டும், பழக வேண்டும் என்று என் உள்ள துடிக்கிறது. சந்திக்கிறேன் அவளை இப்போது. ஐயா வணக்கம். யார் எந்த நாடுகோ பேர் வீடு வர காரணம் என்ன? என்னாற்று அவர்களுடைய பேர் முத்துவரும். ஐயா உன் போன்ற ஆடவர்கள் வரவே கூடாது ஐயா. இது தாசி பெண்கள் வாழக்கூடும். இவ்விடத்துக்கு நீ இந்த நாட்டு மக்கள் பார்த்தார் பார்ப்பவர் பல பேர் பலதுமாக பேசுவார்கள், சில பேர் சமூகமாக பேசுவார்கள். அவமானங்கள் எல்லாம் வந்து சேரும். நீ வந்த பாதை தவறான பாதை. அப்பாதி விட்டு விட்டு வேறு பாதை சென்று விட்டார். உமக்கு நல்லது, எமக்கள் போயிட்டு மக்கள் குறையை தீர்க்க வந்தேன். ஆனால் இந்த மங்கையை பார்த்து மனக்குறை என்ன முத்தம் கொடுக்க வேண்டும். கண்டது காதல் கொண்டது கோலமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ காண்பது பகக்கடவுள் நிச்சயமாக பலிக்காது. காதல் என்னைக்கு நிலையாகாது. பிடிவாத காதல் கடைசியில் மோதலாக முடிந்துவிடும். உனக்கு இளவரசர் ஏதாவது ஒரு நாட்டில் பிறந்திருப்பார்கள். அவர்களை மனது கொண்டு இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லற வாழ்க்கைய சந்தோஷமத்தவங்க இந்த கையல் விழிய மறந்து போதும். சேத்திலே பிறக்கக்கூடிய திட்டமலை, நத்திலே பிறக்கக்கூடிய முத்துக்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும் போது நாம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் தவறு. சத்தியமணி சொல்வது உண்மை. எது அது அங்கங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருந்தா அதுக்கு உண்டான மரியாதை தன்னால கிடைக்கும். நீ கோபுர கலசம், நான் குப்பைமேடு. கோபுர கலசம் எனக்குமே கோபுரத்துக்கு தான் இருக்கணும். கலசத்துக்கு பெருமை, கோபுரத்துக்கு பெருமை. கட்டுகளை கொட்டி என்று மனதை கவலை செய்தாலும் என் மனம் மறந்து விட்டு போய்விடுகிறேன். என்னால ஒரு உயிர் போக வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு சக்தி செய்து கொடுத்தால் போதும். காலமெல்லாம் கரப்பிடித்து வாழ்வேன், கைவிட மாட்டேன். சக்தி செய்து கொடுங்க. ஆமா